இது ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நமக்காக சங்கரா டிவி ஒவ்வொரு வாட்டியும் பிரத்யேகமா பிரயத்தனப்பட்டு இந்த மாதிரியான ஒரு ஹோமங்கள் பண்ணிட்டே இருக்கா. அதை நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இது சுயம்பர கலா பார்வதி ஹோமம். இது பெண்களுக்காகவே பிரத்யேகமா சுயம்பர கலா பார்வதி ஹோமம், ஆண்களுக்காக கந்தர்வராஜ ஹோமம், இது தவிர சர்ப்பசாந்தி ஹோமம். இது எல்லாமே நம்ம எங்க பண்ண போறோம் அப்படின்னா சங்கரன் கோவில்ல இருக்கிற அது பின்னாடி இருக்கிற ஸ்தலத்துல பாம்பாட்டி சித்தர் அந்த ஸ்தலத்துல தான் இந்த மாதிரி ஹோமங்கள் நம்ம பண்ண போறோம். காலையில கணபதி ஹோமத்துல இருந்து ஆரம்பிச்சு நட்சத்திர சாந்தி ஹோமம், நவகிரக ஹோமம், ஸ்ரீசுக்த ஹோமம், திக்பாலர் ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹோமங்களும் நம்ம பண்ண போறோம். மக்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஹோமங்கள்ல கலந்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாகியம் இருக்கணும் அப்படின்றதுதான் நமக்கு வரப்போற வந்திருக்கிற எல்லா விருந்தினர்களும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கா இல்லையா. சோ கல்யாணமாகாத பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் உங்களோட ஜாதக நகலை நீங்க அனுப்பி வச்சுட்டேன்னா இந்த மாதிரியான ஒரு ஹோமங்கள்ல அதுவும் இப்பேற்பட்ட ஒரு 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 ஸ்தலத்துல நம்ம பண்ண போறோம். அப்ப இந்த ஒரு சங்கல்பம் அந்த சாந்தி இதெல்லாம் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு தடைகளும் தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்றதுதான் நம்ம இது தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுதான் நாங்க எங்கேயும் சொல்லிட்டு இருக்கோம். சோ கடைசி நேரம் வரைக்கும் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வச்சிக்காம நீங்க முன்னாடியே பண்ணிட்டேன்னா அப்புறம் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடாது இல்ல. ஏன்னா நிறைய கால்ஸ் லாஸ்ட் மினிட்ல வர்றதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு தான் எங்களுக்கும் ஒரு கவலை. ஏன்னா நாங்களும் இதுக்காக தான் பிரச்சனைப்பட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விருந்தினர்கள் இந்த தொடர்ந்து 12 நாட்கள் எதுக்காக இந்த ஹோமம் பண்ண போறோம் அப்படின்றோம் நம்ம சிறப்பு விருந்தினர்களை அழைச்சின் உங்களுக்காக நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். சோ இன்னைக்கு நம்மளோட ஜோதிடர் அருளமுதம் ஸ்ரீமான் பார்த்தசாரதி அவர் சுவாமி அவர்களும் பிரம்மஸ்ரீ வருண் சர்மா அவர்களும் 2 பேரும் வந்திருக்கா. நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறோம், நம்ம இன்னும் எவ்வளவு டவுட்ஸ் கிளியர் ஆக போகுது அப்படின்றத அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. இப்போ நான் டைரக்டாவே கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த சர்ப்பசாந்தி ஹோமத்துக்கும் அப்புறம் இந்த பாம்பாட்டி சித்தர் அந்த ஸ்தலத்துல பண்றதுக்கும் என்ன சுவாமி ஒரு லிங்க் இருக்கு? ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா? கண்டிப்பா. சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே, சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணுஷ்ய ஹிருதயம் சிவம். அதாவது இந்த சைவ வைணவ பேதங்களெல்லாம் அறுத்து இந்த உலகத்திற்கே சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்று காட்டிய ஸ்தலம் இது. பேதமற்ற ஸ்தலம் இது. சைவ வைணவ பேதம் இல்லை, பேதமற்ற ஸ்தலம் சங்கரன் கோவில். சங்கரன் கோவில் ஏன் அதற்கு காரணம் பேசியிருக்கோம். அதை பற்றி இந்த சங்கன் பதுமன் என்ற 2 நாகர்கள் அவள் சிவன் பெரியவனா விஷ்ணு பெரியவனா கேட்கும் பொழுது கோமதி அம்பாள் இவாளுக்காக வேண்டி அந்த ஒற்றை காலில் நாகத்தினுடைய ரூபத்தில் இந்த இடது காலை ஊனி வலது காலை தூக்கி ஒற்றை காலில் தபஸ் இருக்கிறா. ஆடி தபஸ்ன்னு அங்கே கொண்டாடுவான். அந்த நாகரூபமாகவே இருந்து தபஸ் பண்ணி ஒரு பௌர்ணமி நன்னாளில் ஆடி மாதத்தில் அந்த பெருமாள் சங்கரநாராயணா காட்சி தந்த ஸ்தலம் அந்த ஸ்தலம். அந்த நாகரூபமாக இருந்தான். இங்கே இந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற ஆலயத்தில் வச்சு தான் நம்ம அந்த சர்ப்பசாந்தி ஹோமம், இந்த கந்தர்வராஜ ஹோமம், சுயம்பர பார்வதி எல்லா ஹோமம் பண்ண போகிறோம். இந்த பாம்பாட்டி சித்தருக்கும் இந்த சங்கரன் கோவிலுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய பேர் பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் குகா பாம்பாட்டி சித்தர் குகையில் இருக்கார் அப்படின்லாம் சொல்லிப்பா. இந்த பாம்பாட்டி சித்தர் வரலாறு எடுத்துட்டேன்னா இந்த கோமதி வரலாறோட சம்மந்தப்பட்டது. இப்போ கோமதிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? கோன்னா பசு, மதினா மதிநுட்பம்னு சொல்லுவோம். புரியுது உங்களுக்கு? அப்ப கோமதிங்கிற பேருக்கு பசுவினுடைய மதிநுட்பத்தை கொண்டவள் கோமதி அப்படின்னு பேரு. அப்ப அந்த மதிநுட்பத்தால தான் அவ யார் பெரியவான்கிறத கண்டுபிடிச்சு தபஸ் பண்ணி கொடுக்குறான். இதுக்கு அந்த கோமதியுடைய வரலாறு இருக்கு. இந்த பாம்பாட்டி சித்தர்னா இவர் பார்த்தீங்கன்னா கோஷாயிங்கிற ஒரு வம்சம் இந்தியாவில் இருந்தது. கோசாயின்னு ஒரு வம்சம். ஆதி காலத்தில் இந்த வம்சம் இமயமலையில் இருந்தது. அந்த கோசாய் வம்சத்துல அவதரிச்சவர் தான் இந்த பாம்பாட்டி சித்தர். அங்கிருந்து பல ஸ்தலங்களுக்கு அவரெல்லாம் சென்று அங்கங்க தபஸ்கள்லாம் பண்ணி ஒரு பெரிய சித்த புருஷர். அந்த கோசாய் வம்சமே இவா பசுக்கூட்டத்தோட தான் வருவா. புரியுது உங்களுக்கு? இதே மாதிரி இந்த கோமதி அம்பாளும் இந்த தபஸ் மேற்கொள்ளும் பொழுது பசுக்கூட்டங்களோட வந்துதான் தபஸ் பண்றாங்க. அந்த பசுக்கூட்டங்கள் யார் தெரியுமா? எல்லாம் கந்தர்வ ஸ்திரீகள். கந்தர்வ ஸ்திரீகள். நம்ம கந்தர்வராஜ ஹோமம் பண்ண போறோம். பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பேச போறோம். அதுல இந்த கோமதி அம்பாள் இந்த கந்தர்வ ஸ்திரீகளோட கூட கூட்டின்னு அந்த வனத்துல புண்ணிய வனத்துல தான் தபஸ் பண்றா. அதே மாதிரி இந்த கோசாய் வம்சத்துல வந்தவா இவ பசுமாடுகளை மேய்ச்சிண்டே வர அந்த சித்தர் கூட்டம் அதுல வந்தவர் தான் பாம்பாட்டி சித்தர். அவர் இந்த சங்கரன்கோயில் ஸ்தலத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த பாம்பாட்டி சித்தர் ஆலயத்துல அந்த ஆலயத்துல அங்க இருந்து இந்த கோமதி அம்பாளை அவரும் இந்த பசுமாட்டு கூட்டங்களோட சேர்ந்திருந்து அந்த வழிபட்டதுக்கு பெரிய ஆதாரங்கள்லாம் நம்மளுடைய புராணங்கள்ல இருக்கு. அப்ப அந்த பாம்பாட்டி சித்தர்
பாம்பாட்டி சித்தன்னு சொன்னாலே சர்ப்பம் இல்லாம, சர்ப்பம் தானே பாம்பு. அப்ப இன்னைக்கு சர்ப்பசாந்தி ஹோமம் பண்றோம்னா அந்த பாம்பு எதுக்கு மயங்கி ஆடுறது அப்படின்னு சொன்னா, இந்த பாம்பு எப்படி மகுடு, அந்த பாம்பாட்டி இருக்கான் இல்லையா, அந்த பாம்பை மகுடி ஊதி ஊதி ஆட ஆட வச்சு அந்த பாம்பை ஒரு டைவர்ஷன் பண்ண வச்சு கடைசியில் தான் பிடிப்பான். புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி பாம்பாட்டி சித்தர், புரியுது உங்களுக்கு, இந்த எப்படி அந்த பாம்பை ஒரு பாம்பாட்டி மகுடி வச்சு பிடிச்சு ஊதுறானோ அதே மாதிரி சர்ப்பங்களை தோஷத்தை நிவர்த்தி பண்றது பாம்பாட்டி சித்தரை வழிபட்டாலே போதும், சர்வதோஷம். அப்ப அந்த பேர்பட்ட ஒரு பாம்பாட்டி சித்தர் ஆலயத்துல, அந்த கோசாய் வம்சத்துல அந்த கோமதி அம்பாளோட சம்பந்தப்பட்ட அப்பேற்பட்ட அந்த பாம்பாட்டி சித்தர் ஆலயத்துல வச்சு இந்த சர்வசாந்தி ஹோமம் பண்றதுங்கிறது அதுதான் அதுக்கு மெயின் காரணம். ஏன்னா அந்த இடத்துல வச்சு இந்த சர்வசாந்தி ஹோமம் பண்ணா இந்த சர்வதோஷங்கிறது முழுமையா நிறைவேறுங்கிற அடிப்படையில சங்கரா தொலைக்காட்சி அந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கா. இப்போ இதை பத்தி நம்ம எல்லாம் பேசுறதுக்கு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக இங்க அவரை சொல்லணும் இல்லையா? நீங்க கேட்ட கேள்வி முதல்ல ஆன்சர் பண்ணிட்டு நம்ம சிறப்பு விருந்தினருக்கு போலாம். இன்றைய சிறப்பு விருந்தினர் யாருன்னா, அடியனுக்கு ரொம்ப பரிச்சயமானவர், எங்களோட நிறைய உபன்யாசங்கள்லாம் பண்றவர், கிருஷ்ண யஜுர்வேத பூர்த்திய கணாந்தர பூர்த்தி பண்ணியவர், நிறைய இதிகாசங்கள்லாம் படித்தவர், நிறைய உபன்யாசங்கள் மட்டும் இல்லை நிறைய ஹோமங்கள்லாம் நிறைய பண்ணி வைக்கக்கூடியவர், வேத பாஷ்யம் கத்துண்டவர். அப்பேற்பட்ட பிரம்மஸ்ரீ வருண் சர்மா அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார். அவர் இன்றைக்கு நமக்கு இந்த சர்வசாந்தியை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் அவர் நமக்கு ஆன்சர் பண்ண போறார். ஆமா சுவாமி, இப்போ தொடர்ந்து நம்ம இந்த பாம்பாட்டி சித்தர் இந்த மாதிரியான ஒரு ஸ்தலத்துல பண்றோம் அப்படின்றத நம்ம சொல்றோம் சுவாமி. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும்போது, எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு, ஆனா ஏன் பாம்பு அந்த நாகத்துக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு இருக்கு? நமோ அஸ்து சர்ப்பேப்யோ ஏ கேச்ச பிருத்திவி மனு ये अंतरिक्षे ये दिवितेभ्यः सर्पेभ्यो नमः ये दोरोचने दिवो ये वा सूर्यस्य रश्मिषु तेभ्यः सर्पेभ्यो नमः या इषवो यातु धानानां ये वा वनस्पतिगुं रणु ये वा वटेषु शेरते तेभ्यः सर्पेभ्यो नमः. எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும் பொழுது இந்த சர்ப்பத்தை கொண்டாடுவதற்குண்டான காரணம், பொதுவா சர்ப்பம் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்குற திருஷ்டியில கண்ணில் படக்கூடிய சர்ப்பம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் தான். இந்த சர்ப்பம் எதுக்காக சொல்றது அப்படின்னாக்க, எல்லா தேவதைகள் கிட்டையும் சர்ப்பம் அப்படிங்கிறது இருக்கும். கணபதி கிட்ட பார்த்தாலும் சர்ப்பம் இருக்கும், சுப்பிரமணிய சுவாமி கிட்டையும் சர்ப்பம் இருக்கும், பரமேஸ்வரன்ட்டையும் சர்ப்பம் இருக்கும், அம்பாள் கிட்டையும் சர்ப்பம் இருக்கும், மகாவிஷ்ணு கிட்டையும் சர்ப்பம் இருக்கும். எல்லார்கிட்டையும் இந்த சர்ப்பம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த சர்ப்பம் குண்டலினி சக்தி எப்படி இருக்கோ அதோட அமைப்பை காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சர்ப்பம். அதனால எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ ஜந்துக்கள் இருக்கும் பொழுது இந்த சர்ப்பத்துக்கு அத்தகைய விசேஷத்தை கொண்டது. இது குண்டலினி சக்தியை காமிக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் ஆதிசங்கர பகவத் பாதர் சௌந்தரிய லஹரி அப்படின்னு ஆச்சரியமான கிரந்தம், அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது, ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி, ஒருவனுக்கு குண்டலினி சக்தி அமைந்து விட்டது என்றால் அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, பாம்பு பெட்டிக்குள் இருக்கும் பொழுது அடிமுடி தெரியாம இருக்கும், எது தலை எது பாம்பு அப்படின்னு தெரியாது. ஒரு பாம்பாட்டி நம் இல்லத்திற்கு முன்பு வந்தால் உடனே அந்த பெட்டியை திறக்க மாட்டான். அந்த கொஞ்ச நேரம் மகுட வாசிச்சு அந்த பாம்பு பெட்டிக்கு மேலே இருக்கிற மூடிக்கு மேலே ஒரு இதை தட்டி மகுடால, அதுக்கப்புறம் கொஞ்சம் மகுடத்தை வாசிச்சு அதுக்கப்புறம் அவன் ஊதினாதான் அந்த பாம்பு படம் எடுத்து நிற்கும். அந்த பாம்பு படம் எடுக்கிறதுக்கு முன்பு அந்த பெட்டிக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா அடிமுடி தெரியாம இருக்கும். அதனால குண்டலினி சக்தியோட அமைப்பு எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுனால தான் இந்த சர்ப்பம் அப்படிங்கிறது சொல்றது. இருந்தாலும் இந்த சர்ப்ப சாந்தி அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாந்தி. சர்ப்பத்துக்கு அநேக விதமான விசேஷங்கள் உண்டு. சூரிய கதியை அனுசரிக்கும் பொழுது 12 விதமான சர்ப்பங்கள் சூரிய கிரணத்தோட நகரது அப்படின்னு சொல்றது. இன்னும் சொல்ல போனா நம்ம நாள் பார்க்கும் பொழுது சர்ப்பத்தினுடைய கதானுகதி எப்படின்னு பார்த்துண்டு கூட நாள் பார்க்கறது உண்டு அப்படின்னு பஞ்சாங்கத்துல உண்டு. அதனால சர்ப்பத்தை வச்சு பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றது.
ரொம்ப அழகா வந்து இவ்ளோ டீடைல்டா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு சுவாமி. அதாவது அவர் முதல்ல சொன்ன ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இது சர்பசூக்தம்னு பேர். சர்பசூக்தம். இந்த சர்பசாந்தி ஹோமத்தில் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் இல்லையா, அந்த சர்பசாந்தி ஹோமத்துல இந்த சர்பசூக்தம் சொல்லி தான் அந்த ஹோமமே பண்ணுவோம். ஓகே, அது வந்து ஒரு நிவர்த்தியா கூட, நிவர்த்திக்கு தான் அந்த சர்பசூக்தம். எப்படி துர்க்கைக்கு துர்கா சுக்தம், மகாலட்சுமிக்கு ஸ்ரீசுக்தம், பெருமாளுக்கு புருஷ சுக்தம், அதே மாதிரி சர்பத்துக்கு சர்பசூக்தம். இந்த சர்பசூக்தத்தால பண்றதுதான் சர்பசாந்தி ஹோமம். உண்மையாவே உங்களுக்கு அந்த சர்பசாந்தி மந்திரத்தை தான் அவர் சொன்னார். இப்ப அவர்கிட்ட இந்த சர்பசூக்தம் என்ன சொல்றது, இதனுடைய அர்த்தம் என்ன ஓகே சுவாமி அப்படின்னு அதை கேட்கணும். கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து, இப்போ இந்த வந்து குழந்தையின்மை அப்புறம் இந்த திருமண தடை போன்றதுக்கெல்லாம் வந்து இந்த சர்ப்ப தோஷம் தான் ஒரு காரணமா சுவாமி? அதுவும் நீங்க வந்து சொல்லணும். அது வந்து அதாவது இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல இப்ப நம்ம சுயமரா பார்வதி ஹோமம், கந்தர்வராஜ ஹோமம், இது திருமணமாகாத ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு பிரிச்சிருக்கிறோம். இப்போ நேற்றே நம்ம போன இன்டர்வியூவில் லைவில் பார்த்தோம். அதாவது இந்த கந்தர்வராஜ ஹோமம் சுயமரா பார்வதி ஹோமம் மட்டும் பண்ணால் அந்த முழு பலன் கிடைச்சிடாது. ஏன்னா ஜாதகத்தில் இந்த சர்பதோஷங்கள் இருந்ததுன்னு சொன்னாலோ, அல்லது நவகிரக தோஷங்கள் இருந்ததுன்னு சொன்னாலோ, அல்லது இந்த நட்சத்திரங்கள் சாந்தி இல்லாத நட்சத்திரங்களாக இருந்ததுன்னு சொன்னாலோ, அதுக்கெல்லாம் பண்ணி சாந்தி பண்ணாதான் இந்த கந்தர்வராஜ ஹோமத்தினுடைய பலனும் சுயமரா பார்வதி ஹோமத்தினுடைய பலனும் முழுமையாக கிடைக்கும். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த சர்பதோஷம் அப்படி இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சர்பதோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு புராணத்தில் நிறைய பிரமாணங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து சில பேர் என்ன சொல்வா, சர்பத்தை அடிச்சா சர்பதோஷம் வரும் அப்படின்னு சொல்லுவா. ஒரு பாம்பை கொண்டா சர்பதோஷம், அந்த பாம்பு வந்து சபிச்சிரும் அப்படின்பா. இன்னைக்கு பார்த்தேன்னா இந்த ரியல் எஸ்டேட்லாம் ஒரு வீடு கட்டும் போது ஒரு காலி கிரவுண்ட்ல நிறைய முள்ளு புதறுதரமா கரையான் புத்தெல்லாம் இருக்கும். அது பாம்பு எல்லாம் முட்டை போட்டு குட்டி எல்லாம் கூட இருக்கும். அப்போ என்ன பண்ண, வீடு கட்டும் போது ஒரு ஜேசிபி வச்சு ஃபுல்லாக இடிச்சிருவான். ஃபுல்லாக இடிக்கும் போது இந்த பாம்பு புத்துல உள்ள குஞ்சு முட்டை எல்லாமே அது அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த பெரிய பாம்பு இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணணும், சபிச்சிடும். அதனால் இப்போ அவள் வீடு கட்டி அந்த குடும்பத்தில் போய் அங்கே போய் உட்கார்ந்த உடனே அவளுக்கு அந்த சர்பத்தினுடைய சாபம் அந்த குடும்பத்தில் அவள் அங்கே அந்த வீட்டில் கிரகத்தில் புது கிரகத்தில் நிம்மதியாக இருக்க விடாது. அப்போ அந்த அங்கே வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமண தடை, குழந்தையின்மை இதெல்லாம் கூட ஏற்படும். அப்போ ஒரு வீடு கட்டும் போது முதல்ல எப்படி நம்மளை வந்து இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கிறேன், நீங்கள் காலி பண்ண சொல்லணும், ஹவுஸ் ஓனர் காலி பண்ண உங்களுக்கு ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுப்பான். அவகாசம் கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் வேற வீடு பார்த்துப்பான். அப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும், உடனே ஒரு ஜேசிபியை வச்சு உடனே போய் அந்த இடத்த அவ்வளோ டெஸ்ட்ராய் பண்ணான்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த பறவைகள் என்ன பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் அந்த ஜீவராசிகள் என்ன பண்ணும், அதில் இந்த சர்பத்துக்கு வந்து சாபம் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் சர்பதோஷம் மெயினாக வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு, ஒவ்வொன்றா பார்ப்போம். நாங்க வந்து தொடர்ந்து ஒரே ஒரு விஷயம் தான் வலியுறுத்தின்னு இருக்கோம். மக்களாகிய நீங்கள் மறக்காம உங்க ஜாதக நகலை, அதாவது பெண்களுக்கு கல்யாணம் ஆகலை, இன்னும் பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்க ஜாதக நகலை நீங்க அனுப்பி வச்சுட்டீங்கன்னா போதும். கடைசி நேரம் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வச்சுக்காதீங்க. அதுதான் நாங்க திருப்பியும் வலியுறுத்திட்டே இருக்கோம். ஏன்னா மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நமக்காக ஒவ்வொரு வாட்டியும் விருந்தினர்கள் வந்து எதுக்காக இந்த ஹோமங்கள் பண்றோம் அப்படின்றதையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் இல்லையா. இது வந்து சங்கரன் கோவில்ல இருக்கிற அங்க பின்னாடி இருக்கிற பாம்பாட்டி சித்தர் அந்த ஸ்தலத்துல தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஹோமங்கள் தொடர்ந்து நம்ம பண்ண போறோம் ஜூன் 15ஆம் தேதி. ஸோ நீங்க மறக்காம வந்து கலந்துக்கோங்க. கீழே நம்பர்ஸ் போயிட்டே இருக்கு. நீங்க கால் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை வந்து ஷேர் பண்றதுக்கு எங்க டீம் வந்து காத்துட்டு இருக்கா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை டிலே பண்ணாதீங்க தான். பெண்களுக்காக வந்து சுயம்பர கலா பார்வதி ஹோமமும், ஆண்களுக்காக கந்தர்வராஜ ஹோமமும், இது தவிர வந்து சர்ப்பசாந்தி ஹோமம், அதுதான் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு இருக்கோம். ஸோ இப்போ சுவாமி நீங்க வந்து ஏற்கனவே நீங்க சொல்றீங்க எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் என்ன அப்படின்றத சொல்றீங்க. இப்போ இந்த சர்ப்பசாந்தி எதுக்காக பண்றது, அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஹோமங்கள்லயே வந்து கொடுத்துருக்கோம் அஷ்டதிக் நாகர்கள் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து மகாநாகர்கள் அப்படின்லாம் வந்து சொல்றது. எங்களுக்கு நாகம் தெரியும், சர்ப்பதோஷம் அப்படின்னா அதுவே டீட்டெயில்டா தெரியாது. ஆனா இத்தனை விஷயங்கள் இதுல இருக்குமா சுவாமி? பொதுவா சர்ப்பசாந்தி அப்படிங்கறது வந்து திருமண தடை அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம், குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம். இந்த திருமண தடைக்காக பண்ணக்கூடிய சர்ப்பசாந்திங்கிறது ரொம்ப குறைச்சல். குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய சர்ப்பசாந்தி தான் ஜாஸ்தியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்க, புருஷாளுடைய விஷயத்தில் அவளுடைய இந்திரியம் வந்து நீந்திரத்தன்மையை குறைச்சலாக இருந்தாக்க இந்த சர்ப்பசாந்தி பண்ணால் அந்த வீரியம் நன்றாக நீந்தி அதோட பலத்தை அடைகிறது.
ஸ்திரீகள் விஷயமாக பார்த்தா அப்படின்னாக்க அவளுக்கு உண்டான அந்த மாசம் உள்ளக்கூடிய பிரச்சனைகளில் அந்த 2 டியூப்ல வந்து அடப்பு இருந்ததுனாக்கா அவளுக்கு ப்ராப்ளம் ஆகுது. இந்த சர்ப்பசாந்தி பண்ணினா அந்த ப்ராப்ளம் நிவர்த்தி ஆகுது. அது மாத்திரம் இல்லை, 11 விதமான பாபங்கள் இருந்தால் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். பால தர்ஜன, பால தாடன, அந்யசுத வித்வேஷன, பிராணி அண்ட பேதன, புஷ்பவாட்டிகா பலவிருக்ஷேதன அப்படின்னு 11 விதமான பாபங்கள். முதல்ல பால தர்ஜன. நம்ம ஆற்றுல ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்கு, அது ஏதோ ஒரு தப்பு பண்ணும்பொழுது அந்த குழந்தைக்கு தெரியாமல் பின்புறமாக சென்று அந்த குழந்தையை அடித்து அதனால் அந்த குழந்தை விக்கிச்சு ஒரு மாதிரி நம்மளை பார்த்ததுன்னா அடுத்த ஜென்மால குழந்தை கிடையாது, அது ஒரு பாப்பம். பால தர்ஜன, பால தாடன. குழந்தை வெளியிலேருந்து வரக்கூடிய குழந்தைகளை திட்டினாலும் அது பாப்பம். அந்யசுத வித்வேஷன. இன்னும் சில பேர் எப்படி பண்ணுவான்னாக்க, நம்ம குழந்தைகள் விளையாடி வீட்டிற்கு வர சமயத்தில் பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தையும் நம் இல்லத்திற்கு வந்தால் அந்த குழந்தைய வந்து நீ வராத, நீ போ, நீ வரக்கூடாது அப்படின்னு அனுப்பிட்டோம், இல்லை அந்த குழந்தைய பற்றி நம்ம ஏதோ நிந்துட்டே இருக்கும் அப்படின்னா அதுக்கும் குழந்தை அடுத்த ஜென்மால குழந்தை பிறக்காது. அந்யசுத வித்வேஷன. புஷ்பவாட்டிகா பலவிருக்ஷேதன. நன்கு பூத்து கொழுங்கு இருக்கிற ஒரு மரத்தையோ செடியையோ அதை வெட்டினா பாப்பம். நிறைய மாம்பழங்கள் கொடுக்கறது, அந்த மரத்தை வெட்டணும்னா பாப்பம். எப்போ பண்ணணும் அப்படின்னா கிராமத்தில் மார்கழி மாதம்தான் இந்த மரத்தை எல்லாம் கழிப்பா. ஏன்னா அப்போ தான் புஷ்பமும் இருக்காது, காயும் இருக்காது. அப்படிங்கிறதுனால அப்போ பண்ணுறது. பிராணி அண்ட பேதன. முட்டையை சாப்பிட்றதோ உடைக்கிறதோ ஒரு பாப்பம். அதனால 11 விதமான பாப்பத்தினால குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது. இந்த 11 விதமான பாப்பங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த சர்ப்பசாந்தி அப்படிங்கிறது. சுவாமி, எங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்காக வந்து தான் தெரியும் எதுக்கு வந்து குழந்தை பிறக்கல அப்படின்றதையும், இவர் சயின்டிஃபிக்கோட இது எப்படி வந்து ஸ்பிரிச்சுவலாக எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் ரொம்ப அழகாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு சுவாமி. அதுபோக இந்த அஷ்டமகா நாகர்களை பற்றி சொல்லுங்க, அது மாதிரி இந்த அஷ்டதிக் நாகர்களை பற்றியும் சொல்லுங்க. அஷ்டதிக் பாலகர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, சோமன், ஈசானன் என்று அஷ்டதிக் பாலகர்களுடைய பெயர்கள். அஷ்டநாகர்கள் அப்படின்னாக்கா ஆதிசேஷன், அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், காளியன், தனஞ்சயன், திருதராஷ்டிரன் என்று 8 நாகர்கள். இவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திக்கு உண்டு. கிழக்கு திக்குல அப்படின்னாக்க அதுக்கு ஒரு தேவதை, கிழக்கு திக்குல இருக்கிறதுக்கு சமீச்சின்னு பேரு. அதுக்கு தேவதை அக்னி பகவான். அந்த அக்னி பகவான் கிருஷ்ண சர்ப்பத்தை பாதுகாத்திருக்கார். கிருஷ்ண சர்ப்பங்களால நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த நாகத்தினுடைய கோபத்தை குறைத்து அந்த நாகங்களால் பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த சர்ப்பத்தினுடைய விஷபாதைகள் ஏற்படக்கூடாது. அப்படிங்கிறதுனால தெற்கு திக்கில் இருக்கிற இந்திரன் தான் தேவதை. அந்த இந்திரன் கிட்ட மலைப்பாம்புகள் இருக்கு. ஸோ மலைப்பாம்புகளால ஏற்படக்கூடிய ஒரு உபதிரவங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடியது ஒரு விஷயம். மேற்கு திக்குல வருணன் தான் தேவதை. அந்த வருணன் கிட்ட கட்டுவேரியான்னு சொல்லக்கூடிய பாம்பு இருக்கு. அந்த கட்டுவேரியான் பாம்பால ஏற்படக்கூடிய உபதிரவங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடியது. இது மாதிரி ஒவ்வொரு திக்குக்கும் மேல் திக்குல பார்த்தீங்கன்னா ப்ரஹஸ்பதி. அந்த ப்ரஹஸ்பதி கிட்ட என்ன சர்ப்பங்கள் இருக்கு அப்படின்னாக்கா நன்கு பலம் வாய்ந்த சர்ப்பங்கள் அங்க இருக்கு. அதனால ஏற்படக்கூடிய தோஷங்களோ உபதிரவங்களோ நிவர்த்தி பண்ணக்கூடியது. கீழ திசையில பார்த்தோம் அப்படின்னாக்க யமன் தான் தேவதை. இந்த யமன் கிட்ட தக்ஷகாதி சர்ப்பங்கள்லாம் இருக்கு. சர்ப்பங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் எல்லா சர்ப்பத்துக்கும் விஷங்கள் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில சர்ப்பங்கள்ல தான் விஷபாதைகள் இருக்கும். அதுல நன்கு விஷத்தன்மை அடையக்கூடிய சர்ப்பம் எது அப்படின்னா தக்ஷகன் தான். தக்ஷகன்ல அந்த தக்ஷகன்கிற சர்ப்பத்துக்கு தான் கொடிய விஷம் அதுல உள்ளது. அதுக்கு மேல எந்த விஷமும் கிடையாது, அதுக்கு கீழையும் எந்த விஷபாதைகளும் கிடையாது. தக்ஷகன் தான் முதன்மையாக இருக்கு அப்படின்னு சொல்றது. அந்த தக்ஷகன் தான். எனக்கு ஒரு டவுட் சுவாமி, இப்போ இவர் சொல்ற இந்த அஷ்டதிக் நாகர்கள், இந்த மகா நாகர்கள்லாம் எப்படி சுவாமி நீங்க ஜாதகத்தோட ரிலேட் பண்ணுவீங்க? ஒருவருடைய ஜாதகத்துல இதெல்லாம் தெரியும். இப்போ ஒரு குடும்பத்துல வந்து சர்ப்ப வதை பண்ணியிருந்தாலோ இந்த சர்ப்ப சாபங்கள்லாம் இருக்கும். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல
ஜென்மம் லக்னம்னு சொல்லுவோம். இந்த லக்னத்திலையும் 7லையும் ராகு கேதுக்கள் இருந்தால் அதுக்கு சர்ப்பதோஷம்னு பேர். 2ல் ராகு கேதுக்கள் இருந்ததுன்னா 2ல் ராகு 8ல் கேதுவோ இல்லை 2ல் கேதுவோ 8ல் ராகு இருந்தால் இதுக்கு நாகதோஷம்னு பேர். சர்ப்பதோஷம் வேற, நாகதோஷம் வேற. இதில் குடும்ப நாகதோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த நாகதோஷத்துல குடும்ப நாகதோஷம் என்ன டிஃப்ரெண்ட்னா, வாத்துல முன்னோர்கள் பரம்பரையாகவே இந்த மாதிரி 2ல் ராகு 8ல் கேது அல்லது 8ல் கேது 2ல் ராகு இருந்தால அது குடும்ப நாகதோஷம்னு பேர். இது போக 5ல் ராகு கேதுக்கள் இருந்தான்னா அவளுக்கு தான் புத்திர சம்பத்து ப்ராப்ளங்கள் வரும். 7ல் ராகு கேதுக்கள் இருந்தால் அதான் திருமண தடை ஏற்படும். பெண்களுக்கு 8ஆம் இடத்துக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு பேர். அங்க ராகு கேதுக்கள் இருந்தான்னா மாங்கல்ய பாகம். இப்போ ஆண்களுக்கு 8ஆம் இடத்துக்கு ஆயுள் ஸ்தானம்னு பேர், பெண்களுக்கு 8ஆம் இடத்துக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு பேர். பெண்களுக்கு இந்த ஆயுள்ங்கிறது தனியா சொல்லலை, மாங்கல்யத்தை தான் பிரதானமா சொல்லியிருக்கா. அதனால அங்க ராகு கேதுக்கள் இருந்தா மாங்கல்ய தோஷத்தினால அவளுக்கு திருமணத்துல ஏற்படும். இது போக 9ஆம் இடம் நவமஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம் பேர். அந்த பாக்கியஸ்தானத்திலையும் ராகு கேதுகள் இருந்தா முன்னோர்களுடைய அந்த பாபத்தினால, சர்ப்பத்தினால் ஏற்பட்ட பாபத்தினால அந்த குடும்பத்துல சர்ப்ப சாபங்கள்லாம் இருக்கும். இருந்ததுன்னா அந்த 9ல் ராகு கேதுகள் உட்கார்ந்துருக்கும். இவ்வாறு 1 ஜென்மம் 2 5 7 8 9 இந்த இடங்கள்ல ராகு கேதுக்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் அமர்ந்திருந்தா அவளுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதுல குழந்தை பாக்கியமின்மை வரும், திருமண தடை வரும், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை வரும். இது போக தீராத வியாதி, தீராத கடன், தீராத பகை, தீராத வழக்கு, இது எல்லாமே வரும். இது எல்லாமே ராகு கேதுல. இது மட்டும் கிடையாது, நோய் உபாதைகள், உடம்பு ஹெல்த் இஷ்யூ இருக்கு பாருங்க. இப்ப நம்ம சரீரத்துல சர்ம நோய்கள் சொல்றோம் இல்லையா, இந்த சர்ம நோய்கள் வந்து எப்படி பாம்பு ஸ்கின் மாதிரி ஆயிரும் சர்ம நோய்கள்ல. இந்த குஷ்டத்திலயும் இந்த சூரியனோட ராகு கேதுகள் சேர்ந்தான்னா குஷ்ட வியாதி வரும். சந்திரனோட கேது சேர்ந்தான்னா இந்த மாதிரி சர்ம நோய்கள்லாம் ஏற்படும். இதே மாதிரி செவ்வாயோட சேர்ந்தாலும் ஏற்படும். இப்ப இந்த நாக தோஷங்கள் நீங்க சொல்றீங்களா சுவாமி, இப்ப நீங்க சொன்னீங்க என்னன்னா இது வந்து ஒரு பரம்பரையா வர்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள். நாகதோஷங்களை தான் சொல்றேன் இல்லையா. எங்க தாத்தா வந்து ஒரு நாக வம்சத்தையே, நாக குலத்தையே, நான் தான் சொன்னேன், அவர் வீடு கட்டுறதுக்காண்டி ஒரு பெரிய பாம்பு கரையான் புற்றுல ஒரு நாகர் இருந்தது. அதை புத்தோட சேர்த்து குட்டி குழந்தை அந்த நாக குடும்பத்தோட சேர்த்து முட்டையோட சேர்த்து அழிச்சிருந்தான்னா அப்பயும் வரும். இது போக இன்னொரு பெரிய ஜோதிட ரீதியான அந்த நாகதோஷத்துக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அந்த எப்படின்னா, இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் 9 கிரகங்களுக்கும் 9 உறவு முறைகளை சொல்லியிருக்கு. சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா பிதுர்காரகன் மாத்துர்காரகன், செவ்வாய்னா சகோதரகாரகன், குருன்னா புத்திரகாரகன், சுக்கரன்னா களத்திரகாரகன், அப்படி சனிக்கு களத்திர புத்திர சத்துருத்துவகாரகன், புதன்னா தாய்மாமன் மாதுளகாரகன் பந்துகாரகன். இந்த ராகுக்கு என்ன பேர் தெரியுமா? பிதுர்பிதாமகி அப்படின்னு பேரு. அப்பாவளி முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த அப்பாவளி முன்னோர்களுக்கு ராகுதாதிபதி. கேதுன்னா அம்மாவளி முன்னோர்கள், மாத்துர் மாதாமகின்னு பேரு, அம்மாவளி ஆன்செஸ்டர்ஸ். அப்ப பாருங்க, இப்ப ராகு கேதுனா யாரு? அப்பாவளி முன்னோர்கள் ராகு, அம்மாவளி முன்னோர்கள் கேது. அப்ப அப்பாவளி முன்னோர்கள் செய்த பாவம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவா ஜாதகத்துல ராகு அஃபெக்ட் ஆகும். அந்த வம்சத்துல 3 தலைமுறைக்கு வரும். அம்மாவளி முன்னோர்கள்ல பாவங்கள் பண்ணியிருந்தா, பெரிய பாவங்கள் பண்ணியிருந்தா, பாவம்னா ஏதோ ஒரு சர்ப்ப வதை மட்டும் கிடையாது, சர்ப்பத்தை கொள்றதுனால மட்டும் கிடையாது, அவ வேற ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தா கூட, இப்போ ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை இல்லை அவள் கல்யாணம் பண்ணி அந்த மனைவியை கொடுமைப்படுத்தியிருந்தா, இல்லை சுமங்கலிகளுடைய கொடுமைப்படுத்தியிருந்தா, அப்போ அந்த மாதிரி ஒரு பாவங்கள்லாம் பண்ணியிருந்தான்னா அவளுடைய வம்சம் 3 தலைமுறைகளை இந்த ராகு கேது பிறக்கிற குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் சொல்ற மாதிரி அது எந்த மாதிரி பாவமோ அதுக்கு ரிலேட்டடான இடத்துல இந்த ராகு கேதுக்கள் அமைஞ்சிருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இன்னொருத்தருடைய குழந்தைய ஒருத்தர் பேச்சுக்கு சொல்றோம், இன்னொருத்தருடைய வம்சத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தருடைய காரணமா இருந்தான்னா அவளுடைய ஜாதகத்துல 5வது இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துல ராகு கேது உட்கார்ந்துருப்பான். அது குழந்தையெல்லாம் பண்ணிடும். அதே மாதிரி இன்னொருத்தருடைய திருமண வாழ்க்கைய, கணவன் மனைவி அந்யோன்யத்தை யார் தடுக்கிறாளோ அவளுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்துல ராகு கேதுக்கள் ஜென்மத்திலே 7லேயே உட்கார்ந்துருப்பான். இதை மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ளும் இந்த ராகு கேதுகள் உட்கார்ந்துருந்தா இந்த சர்ப்பதோஷங்கள் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்ப இந்த சர்ப்பசாந்தி ஹோமங்கள் நம்ம பண்றோம்ல சுவாமி, இதை பண்றதுனால என்ன மாதிரியான ஒரு தடைகள்லாம் நமக்கு வந்து நீங்கிடும்? கண்டிப்பா. அதுக்கு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல பிராயச்சித்த கர்மாக்கள்னு சொல்லியிருக்கு.
பிராயச்சித்தம் சொன்னா சாஸ்திரத்தில் சொல்லியவாறு. இப்போ யாரோ ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வாழை மரத்தை வெட்டி தாலி கட்டுறது இது மாதிரிலாம் சாஸ்திரம்லாம் சொல்லலை. புரியுது உங்களுக்கு? சாஸ்திரத்தில் சில முறைகளை சொல்லியிருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பண்ணணும். அதுதான் பிராயச்சித்தார்த்த கர்மாக்கள். அப்ப சாஸ்திரத்துல இந்த ராகு கேதுக்கள் ஒருத்தருக்கு பாதிகமா இருந்தானா அது என்ன மாதிரி பாதிப்புன்னு ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தால தெரிஞ்சிடும். அதுல திருமண தடை, குழந்தையின்மை, சங்கரா தொலைக்காட்சி இந்த திருமண தடை, குழந்தையின்மை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, இது போக மற்ற தீராத விளக்கு, தீராத கடன், தீராத பகை, உத்தியோகத்துல முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது, வம்ச அபிவிருத்தி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள். இது எல்லா காரணங்களையும் மையப்படுத்தி தான் அதற்கு பிரதானமா இருக்கக்கூடிய இந்த சர்ப்பதோஷம். அதுலயும் இந்த திருமணமாகாத ஆண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமா அதான் சுயம்பரா பார்வதி ஹோமம் கல்யாணத்தை கொடுக்கும், கந்தர்வராஜவும் கல்யாணத்தை கொடுக்கும். ஆனா அதுக்கு தடையா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சர்ப்பதோஷ தடையா இருந்தா அதை முதல்ல சரி பண்ணிட்டு தானே நம்ம இதை பண்ணணும். அதனாலதான் அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒற்றுமையா இருக்கணும். அப்ப கல்யாணமும் ஆகணும், அதே மாதிரி ஒற்றுமையாவும் இருக்கணும், குழந்தையும் பிறக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் அந்த கந்தர்வராஜ ஹோமம் சுயமரா பார்வதி ஹோமமும் மட்டும் போராது. அதற்கு மூலமாக தடையா என்ன இருக்குன்னா அதுக்கு இந்த சர்ப்பதோஷம் பிரதானமா இருக்கு. நவகிரக தோஷமும் இருக்கும். அதனால தான் நவகிரக ஹோமம் பண்றோம். ஆமா ஆமா, திக்பாலர் ஹோமம், சர்வ நட்சத்திர சாந்தி ஹோமம்லாம் பண்றோம். ஆனா பிரதானமா இந்த சர்ப்பதோஷங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்துல பெரிய பாதகமான இடத்துல இருந்தா அது அந்த குழந்தையின்மையோ அல்லது திருமணம் தடையோ அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையின்மையோ அல்லது மாங்கல்ய தோஷமோ, திடீர்னு கணவன் இறந்துட்டா என்ன பண்றது? என்ன நமக்கு புராணங்கள்ல கதைகள்லாம் பிரமாணங்கள்லாம் நிறைய இருக்கு. புரியுது உங்களுக்கு? இந்த சர்ப்பத்தை பத்தி பேசுற புராணத்துல பரிஷித் மகாராஜா கதை இருக்கு. அதுல இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் புராணங்கள்ல பிரமாணங்கள் இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் சங்கரா தொலைக்காட்சி இதை மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த திருமண தடை, குழந்தையின்மை, கணவன் மனை ஒற்றுமையின்மை போன்ற பல காரணங்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த சர்ப்ப தோஷத்தை நீக்கும் முகமாக இந்த சர்ப்பசாந்தி ஹோமத்தை இந்த வருஷம் சங்கரா தொலைக்காட்சி இந்த விஸ்வாவசு இடத்துல சங்கரங்கோயில் திருத்தலத்துல அந்த பாம்பர்கள், அந்த நாகர்கள் குடிகொண்ட அந்த நாக சுனைகள் இருக்கக்கூடிய அந்த கோமதி அம்பாள் திருத்தலத்துல வச்சு அந்த பாம்பாட்டி சித்திர ஆலயத்துல வச்சு இந்த யாகத்தை பண்றான். சுவாமி, இப்போ நீங்க இந்த சர்ப்ப சாந்தி பத்தி, அப்புறம் எப்படி இந்த தோஷம் இருக்கு, ஜாதகத்தை அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ கடைசியா இந்த சர்ப்ப சாந்தி, இந்த சுக்தம், அதை பத்தி நீங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல சுவாமி, அதை பத்தி டீட்டெயில்டா ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த சர்ப்ப சாந்திக்கு உண்டான மந்திரம் அதுதான் முதல் ஆரம்பத்தில் சொன்னது. நமோஸ்து சர்ப்பேபியோ ஏகேச்ச பிருத்திவி மனு ஏ அந்தரிக்ஷே ஏ திவிதேபிய சர்ப்பேபியோ நமஹா. சர்ப்பங்களாகிய அநேக விதமான சர்ப்பங்கள், பூலோகத்தில் எத்தனையோ சர்ப்பங்கள், அந்தரிக்ஷ லோகத்தில் எத்தனையோ சர்ப்பங்கள், தேவலோகத்தில் எத்தனையோ சர்ப்பங்கள், இது மாதிரி எத்தனை சர்ப்பங்கள் இருந்தாலும் அந்த சர்ப்பங்கள்கிட்ட நமக்கு உண்டான பிரார்த்தனை என்ன அப்படின்னாக்க, மழை காலத்திலேயோ எந்த ஒரு காலத்திலேயோ எங்களுக்கு இந்த சர்ப்பங்களால் எந்தவித உபாதையும் இருக்கக்கூடாது. சர்ப்பம் தீண்டி ஒருவன் இறந்தான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த சர்ப்ப சாந்தி அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோமே ஆனால் அந்த சர்ப்பம் நம் இல்லத்தில் தேடி அது வரவே வராது, நம் கண்ணில் அது படாது. இதுக்கு பிரமாணங்கள் சர்ப்பபலி என்னும் சொல்லக்கூடிய ஒரு யஜ்யம், சப்த பாக்க யஜ்யத்தில் அது ஒரு யஜ்யம் சர்ப்பபலி அப்படின்னு சொல்கிறது. அது ஆடி அமாவாசை முடிந்து பௌர்ணமி அன்று, அதாவது ஆவணி அவிட்டத்தன்று பஞ்சாங்கத்தை பார்த்தோமேயானால் யஜுரூபா கர்மா அப்படின்னு போட்டு சர்ப்பபலி அப்படின்னு போட்டிருப்பா. அன்னைக்கு சாயந்தரம் ஆற்றுல ஔபாசன ஹோமங்கள் முடித்து அன்னைக்கு சாயந்தரம் ஸ்தாலி பாக்கம் செய்வதற்கு முன்பு சர்ப்பபலி என்னும் நம் இல்லத்திற்கு அருகில் இருக்கும் மரத்திற்கு சென்று அந்த மரத்தின் அடியில் ஏதோ ஒரு பீட்டத்தை அமைத்து அதில் நெல் பொறி, கண்மை, சத்து மாவு, வெட்டிவேறு, வாசன திரவியங்கள் இதெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணணும். அந்த ஆவணி அவிட்டத்தன்னைக்கு வர பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து மார்கழி மாதம் வர பௌர்ணமி பரியந்தம் 90 நாட்கள், இந்த 4 மாதங்கள் 120 நாட்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்ம எதுக்காக கொடுக்கணும் சர்ப்பத்துக்கு அப்படின்னாக்க,
கண்மை நம்ம அதில் சமர்ப்பணம் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா சர்ப்பங்களுக்கு நன்கு கண்ணு தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுனால. வாசனாதி திரவியங்கள் அது உபயோகப்படுத்துறதுக்காக, நெல் பொறி அது சாப்பிட்றதுக்காக, வெட்டி வேறு இந்த சர்ப்பங்கள் அதோடைய சரீரத்தில் இருக்கிற உபாதையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக வெட்டி வேரில் போய் உட்காந்துக்குமா, அதோடைய உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக. அதனால் இதெல்லாம் நம்ம சமர்ப்பணம் பண்ணோமே ஆனால் நிச்சயம் அந்த சர்ப்பம் நமக்காக உண்ட பலியும் ஆகாரத்தையும் நம்மளுடைய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இவன் செய்துவிட்டான். எந்த காலகட்டத்திலும் இவனை நாம் தீண்டக்கூடாது, இந்த இடத்தில் நாம் வசிக்கக்கூடாது என்று அந்த சர்ப்பங்கள் அனைத்தும் அங்கிருந்து கிளம்புது. ஸ்ராவண மாச பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறதுனால ஸ்ராவணி அப்படின்னு பேரு. மார்கழி மாச பௌர்ணமியில பூர்த்தி பண்றதுக்கு ஆக்ரஹாயணி அப்படின்னு பேரு. மார்கழி மாசத்துல பண்ணக்கூடிய சர்ப்ப பலிக்கு உத்சர்ஜனம் அப்படின்னு பேரு. நமோஸ்து சர்ப்பேபியோ குண்டான மந்திரங்கள் சொன்னேன். ரெண்டாவது, ஏதோ ரோச்சனே திவோ ஏவா சூரியஸ்ய ரஸ்மிஷு ஏவா வட்டேஷு ஷேரதே தேபிய சர்ப்பேபியோ நமஹா. சூரிய கிரணங்கள்ல அநேக விதமான சர்ப்பங்கள் இருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த சூரிய கிரணங்கள் கிட்ட இருக்கிற சர்ப்பங்களோ, மரப்பொந்தில் இருக்கிற சர்ப்பங்களோ, மரத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பங்களோ, இல்லை பூமியில புற்றுக்குள்ள இருக்கிற சர்ப்பங்களோ, எந்த சர்ப்பங்களாலையும் எனக்கு எந்த உபாதையும் இருக்கக்கூடாது. எனக்கு என்றால் நம் எல்லோருக்கும். இந்து மத பிரார்த்தனையே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கிறது தான். ஒருவன் அது பண்ணுமேயானால் அது நமக்கு நம்மளுடைய அதோடைய உபதிரவங்கள் நம்மளை அண்டாமல் பாதுகாக்கிறது. ஏவா வட்டேஷு ஷேரதே தேபிய சர்ப்பேபியோ நமஹ. ஏதோ ரோச்சனே திவோ சூர்யா ரஸ்மிஷ் அப்படின்னு அது சொல்லியிருக்கு. மூணாவது உண்டான மந்திரங்கள் யா இஷவோ யா துதானா நாம் ஏவா வனஸ்பதி கும்ரனு ஏவா வட்டேஷு ஷேரதே தேபிய சர்ப்பேபியோ நமஹ. இந்த சர்ப்பங்கள் ராட்சசர்களுக்கு பானங்களாக அமைகிறது. அதனால எந்தவித உபாதைகள் எங்களுக்கு இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். சோமன் அப்படின்னாக்கா காடு அப்படின்னு அர்த்தம். அந்த காட்டில் எத்தனையோ விதமான சர்ப்பங்கள் இருக்கும். அந்த சர்ப்பங்களாலையும் எங்களுக்கு எந்த விதமான உபதிரவங்களோ, அந்த சர்ப்பங்கள் தீண்டி ஒருவன் இறந்தான் என்றும் அது இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் சர்ப்ப சாந்திக்கு வேதத்திலேயே உள்ள மந்திரங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த அஷ்டநாகர்கள் சொன்ன இல்லையா, அது வேதத்துல சொல்றது. சமீச்சீனாமா சிப்ரா சீதிக்தஸ்யாஹஸ்தே அக்னிரதிபதிர சிதோரக்ஷிதா அப்படின்னு கார்த்தால பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள் கிழக்கு திக்கை நோக்கி தான் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் கிழக்கில்தான் சூரியன் உதிக்கிறது. அதனால கிழக்குல இருக்கிறதுக்கு சமீச்சி அப்படின்னு பேரு. சாயந்தரத்துல பண்ணக்கூடிய ஒரு அனுஷ்டானங்கள் மேற்க பார்த்து பண்றோம். ஏன்னா சூரியன் ஹஸ்தமிச்சு மேற்கு பக்கம் வந்துடுறது. அந்த மேற்கு திக்குக்கு அதிபதியான வருணன்ட்ட பிரார்த்தனை பண்றோம். இவர்கள் எல்லோரும் எப்படி உங்களை அண்டி இருக்கிறார்களோ அது போன்று நாங்களும் உங்களை அண்டி இருக்கிறோம். இவர்களால் ஏற்படக்கூடிய உபதிரவங்கள் தாங்கள் எங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு அபாரமான மந்திரங்கள், சர்ப்பசாந்தியினுடைய மந்திரங்கள். அதுதான் வேதத்திலையும் ரொம்ப விசேஷமா சொல்றது. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதை சர்ப்பந்தான். சுவாமி ரொம்ப அழகா எதுக்காக இந்த சர்ப்பசாந்தி ஹோமம் பண்றோம், இந்த சர்ப்பசாந்தி ஹோமத்துல நம்ம என்ன மாதிரியான ஒரு ஸ்லோகங்கள் பண்றோம், என்ன மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள் முன்வைக்கிறோம் அப்படின்றத நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டே சுவாமி. உண்மையாவே இது எப்படி சொல்றது, ஓகே எங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு சுவாமி. ஸோ தொடர்ந்து மக்கள் கிட்ட நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் வலியுறுத்துறோம். மக்களாகிய நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கடைசி வரைக்கும் வச்சுக்காம சீக்கிரமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் ஆகக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். ஏன்னா கடைசி நேரத்தில் நிறைய கால்ஸ் வருது. ஸோ எங்கேயாவது இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னா அதனால தான் நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டே இருக்கோம். ஸோ மக்கள் நீங்கள் உங்களோட ஜாதக நகலை பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ கல்யாணம் ஆகலை அப்படின்னா அந்த ஜாதக நகலை நீங்கள் கொடுத்துட்டீங்க, நீங்கள் சென்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்றது இங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கா. சோ நீங்களும் இதுல கண்டிப்பா கலந்துக்கணும். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்துல கலந்துக்கிறது கூட நமக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும்ன்றதை நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் நாளை வேறு ஒரு சிறப்பு விருந்தினரோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.